வெல்கம் டு உமா சிவா கிச்சன். மஷ்ரூம் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். மஷ்ரூம் வீட்டில் இருந்ததுன்னா கடாயில் மஷ்ரூம் பிரியாணி வாங்க செய்யலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் அரிசி தான் நான் செய்ய போகிறேன். ஸோ புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி, ஒரு 5-6 பூண்டு பல், அப்புறம் இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம கடாயில் தான் செய்ய போகிறோம். பிரியாணி சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி கடாயில் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பிகினர்ஸ்க்கெலாம் வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குக்கரில் செய்யும்போது நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கடாயில் செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ கடாயில் செய்கிறேன். கடாயில் இல்லைனாக்கா நீங்கள் டபராவில் கூட செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த கடாய் காஞ்சதும் ஒரு 5 to 6 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் நிறைய இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ 5 to 6 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் காஞ்சதும் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி அதெல்லாம் போட்டுடலாம். அப்புறம் முந்திரி ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான் போட்டு வதக்கிறேன். இது பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்காக நான் சின்ன வெங்காயம் போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு. இது பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ அதையும் சேர்த்து நல்லா நம்மளுக்கு அடி பிடிக்கக்கூடாது, கருகவும் கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹையில் சிம்மில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா நம்மளுக்கு அடி பிடிக்காத இந்த மாதிரி பாருங்கள். கடாயிலே நம்மளுக்கு பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி விடணும். ஸோ இது நல்லா வதங்கணும். அப்படியே ஆயிலே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, நல்லா வதங்கும். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கீரி போட்டுக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் 2 அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். ஸோ நான் முழுசாகவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிடும். ஸோ இது ஒரு நல்ல டிப்ஸு. சீக்கிரமாக வதங்கினோன்னா சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புதினா பேஸ்ட்டு, ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஆயிலே நல்லா வதங்கணும். பாருங்கள், இப்படி நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட் வரும். அப்புறமா இந்த மஷ்ரூம் நான் மஷ்ரூம் கொஞ்சம் எடுத்து நல்லா சுடு தண்ணி சுட வச்சு அதில் நான் போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் போகும். ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே க்ளீன் பண்ணணும் மஷ்ரூமை. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ மஷ்ரூமை அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணுன்ட்டு இல்லை. ஸோ நான் 1.5 கிளாஸ் அரிசி தான், ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் மஷ்ரூமை. ஸோ நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாலேயே நல்லா வதங்கணும். வதக்கி கொடுங்க நல்லா மஷ்ரூமை. அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி பிரியாணி, வெஜிடபிள் ரைஸ் இது மாதிரி செய்யறதுக்கு வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல கிரேவி மாதிரி நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ட்டு வச்சுக்கோங்க. நான் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ஒரு 1.25 கிளாஸ் நான் அரிசி போட்டிருக்கேன்.
ஸோ அரிசி வந்துட்டு முன்னாடியே ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோராகவே நீங்கள் ஊற வச்சுருங்க. ஸோ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ தண்ணி கொதிக்குதான்னு பார்க்கணும். ஸோ நல்லா தண்ணி கொதிக்கும்போது கொதிக்க விட்டுட்டு அப்புறமா அரிசி போட்டுக்கோங்க. அரிசி ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ அரிசியை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு லைட்டாக கிளறி கொடுங்க. அரிசி உடையக்கூடாது. ஸோ லைட்டாக வந்துட்டு கிளறி கொடுங்க. இல்லை லாஸ்ட்டாக கூட கிளறினா கிளறிக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம்தான். இப்போ பாருங்கள் லைட்டாக கிளறிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ டேஸ்ட்டு பாருங்கள். காரம் கொதிக்கிறப்ப தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்துட்டு எல்லாத்தோட டேஸ்ட்டு தெரியும். ஸோ மேலே வந்துட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம். நீங்கள் தயிர் போடுற மாதிரி இருந்தால் லெமன் தேவையில்லை, ஆப்ஷனல் தான். ஸோ நான் தயிர் போடலை, அதனால் லெமன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். லெமன் ஒரு 1/2 லெமன் வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கான்ட்டு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அகெயின் நம்ம மூடி வச்சிடலாம். அந்த மூடி வைக்கிறதுலேயே நம்மளுக்கு வந்துட்டு தம் போட்ட மாதிரி நல்லா வெந்துடும். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாக்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் என்னோடய சேனலில் இருக்க ரெசிபீஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.